தமிழகத்தில் அடைமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு ஒரு தீவிரமான மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டுல எதிர்பார்க்க முடியுமானா, கண்டிப்பா முடியுங்க. அடுத்து வரப்போகிற நாட்கள் மிக முக்கியமான ஒரு நாட்களாக நம்ம பார்க்கிறோம். சில இடத்துல கனமழையாகவும், சில இடத்துல மிதமான மழையாகவும் தமிழ்நாட்டுல புரட்டி போடப் போகுது. எந்தெந்த மாவட்டத்துல நமக்கு மழை ரொம்ப தீவிரமாக நமக்கு பதிவாகும், எந்தெந்த மாவட்டத்துல நமக்கு மழை ரொம்ப குறைவாக இருக்கும், எங்கெல்லாம் நமக்கு வெயில் மட்டுமே இருக்க போகுது, எங்கெல்லாம் பனிப்பொழிவு மட்டுமே இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா தகவலையும் மிக தெளிவா நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டாலே, நம்ப ஊர்ல மழை இருக்கா? இல்லையாங்கிற தகவல் ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போயிரும். அதனால நீங்க கொஞ்ச நேரம் மட்டும் வானிலை அறிக்கை கேட்டு போயிறாதீங்க. கொஞ்சம் கடைசி வரைக்கும் கேளுங்க. அப்போதான் உங்களுக்கு அடுத்து வரும் நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு வானிலை தமிழ்நாட்டுல இருக்க போகுது அப்படிங்கிற தகவல் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்டோட இமேஜஸ் நம்ம எல்லாமே கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்ம சேனல்ல விற்பனை ஆயிட்டு இருக்கு. 70% இருந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஆஃபர் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. வேகமா போங்க, அந்த பொருளை கிளிக் பண்ணுங்க. அதுதான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான பொருள் நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டோருடைய ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க பொருள் வாங்கிக்கலாம். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், ஸ்டோர் லிங்க் இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய ப்ராடக்ட்டோட இமேஜை மட்டும் கிளிக் பண்ணுங்க. டைரக்ட்டா நீங்க அந்த ப்ராடக்ட் வாங்குற பக்கத்துக்கு போயிருவீங்க. அங்க போய் நீங்க ப்ராடக்ட் எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணி, உங்களுக்கு புடிச்ச பொருள் எல்லாமே நீங்க வாங்கி பயன்பெறலாம். அதனால தான் சொல்றோம், சீக்கிரமா இந்த சேல் முடியறதுக்குள்ள வேகமா வாங்குங்க. ஏற்கனவே நெறைய பொருட்கள் விற்பனையாகிக் கொண்டே இருக்கு. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் விரைவில் கனமழை பொறுத்தவரைக்கும் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு தேதிகள்ல நம்ம மழை எப்பல்லாம் வரப்போகுதோ அப்பல்லாம் நம்ம சொன்னோம். கடந்த முறை நம்ம பார்த்தோம் டெல்டாவுல நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம். அதே மாரி இந்த சுற்று மழை பொழிவிலும் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தின் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் உறுதியாக எதிர்பார்க்க முடியும். அதனால ஏதோ கொஞ்சம் தான் நமக்கு மழை வரும் அப்படின்னு மட்டும் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இந்த கொஞ்சம் மழை அந்த மாதிரிலாம் நமக்கு இருக்க போறதில்ல. கொஞ்சம் கனமழையாகவே வரப்போகுது. கனமழையாகவே கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள்ல இருக்க போகுது. அப்ப எந்த நாள்ல தாங்க இந்த கனமழை வரும்? இன்னைக்கே வருமா? இன்னைக்கே வராது. அப்ப எந்த நாள்ல மழை வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் விரைவில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். ஏற்கனவே அறிவித்த தேதிகளில் மழை வாய்ப்பு உறுதியாக பதிவாகும். அப்போ நீங்க கடந்த சில நாட்களாக நிறைய பேர் தொடர்ந்து டெய்லி நீங்க வானிலை அறிக்கை கேட்டு வரீங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏற்கனவே நம்ம நிறைய தேதிகள் உங்களுக்கு நம்ம அறிவிப்புகள்ல கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு காலங்களிலும் நமக்கு மழை பொழிவுங்கிறது வந்துகிட்டே இருக்கு. இப்ப அடுத்து வரக்கூடிய இந்த சுற்று மழை பொறுத்த வரைக்கும் டெல்டாவிலும் தென் மாவட்டத்திலும் மறுபடியும் ஒரு நல்ல மழை பொழிவை கொடுத்துட்டு தாங்க போக போகுது. டிசம்பர் 16ஆம் தேதி முதல் மிதமானதிலிருந்து கனமழையாக தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 16ஆம் தேதி முதல் மிதமானது முதல் கனமழையாக தீவிரமடைந்து பல்வேறு பகுதிகளில் பலத்த மழையானது வெளுத்து வாங்கிரும். அதனால தொடர்ந்து ஒரு 3 சென்டிமீட்டர்ல இருந்து 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கடல் ஒட்டிய பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்கும். எப்போ அப்படின்னா 16ல இருந்து 19க்குள்ள. அப்ப 4 நாளும் விடாம நொறுக்குமாங்க மழை அப்படின்னா அப்படி கிடையாது. 1 மணி நேரம், ஒரு 1½ மணி நேரம் மழை இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி நாள் முழுவதும் கனமழை, வெள்ளப்பெருக்கு, அதி கனமழை, அதீத கனமழை, ரெட் அலர்ட் இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு எதிர்பார்த்துறாதீங்க. அந்த மாதிரி மழையும் கிடையவே கிடையாது. நமக்கு வரப்போறது எல்லாம் ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1½ மணி நேரங்கள் வரைக்கும் தான் மழை இருக்கும். மிதமான மழையா தான் இருக்கும். நிறைய பேர் இன்னைக்கு ஒரு தேவையற்ற ஒரு வதந்தியை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, புயல் வரப்போகுது 23ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் வரப்போகுது. அது தமிழ்நாட்டை அழிச்சிரும். 150 கிலோமீட்டர், 120 கிலோமீட்டர் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அதனால தேவையில்லாத ஒரு சில வதந்திகளை நம்பி நீங்க ஏமாந்து போயிடாதீங்க. அப்படிலாம் நமக்கு எந்த ஒரு 150, 120 கிலோமீட்டர் வேகத்துல எந்த ஒரு புயலும் இப்போதைக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதை வேற பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு 10 கமெண்ட் வந்துருது. என்ன ப்ரோ அங்க அப்படி சொல்றாங்க, நீங்க என்ன ப்ரோ சொல்றீங்க, கன்ஃபார்ம் புயலா ப்ரோ, 150 கிலோமீட்டரா ப்ரோ அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளே அறிவிப்புகளை கொடுத்துருவோம். நம்மளே உங்களுக்கு டைட்டில் போட்டுருவோம், இந்த மாதிரி இந்த புயல் வரப்போகுது அப்படின்னு. அந்த மாதிரிக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. தற்போதைய நிலவரப்படி நமக்கு ஒரு 3 சென்டிமீட்டர்ல இருந்து 5 சென்டிமீட்டருக்கான மழை தான் வருமே தவிர ரொம்ப அதீத கனமழை 20, 30 சென்டிமீட்டர் மழைக்கான வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம்.
16ஆம் தேதியிலிருந்து தான் இந்த மிதமான மழை பாருங்க. அந்த 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர்லாம் 16லேருந்து 19க்குள்ள டெல்டாவினுடைய கடலொட்டிய பகுதிகள் இருக்கும். அதே மாரி தென் மாவட்டத்தினுடைய பகுதிகள். தென் மாவட்டத்தில மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில லேசானது முதல் மிதமான மழையும், தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டத்தில் பகுதியான மிதமான மழையும், பெரும்பாலான பகுதிகளில் கனமழையுமாக இந்த 2, 3 நாட்கள்ல நம்ம மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். அப்போ டெல்டா மாவட்டங்களிலும் மற்றும் தென் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக கணிசமாக நமக்கு மழை பொழிவானது தொடர்ந்து தீவிரமாக எதிர்பார்க்க முடியும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல மழை எப்படிங்க ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டெல்டாவில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த பகுதிகள் தான் கனமழையும். மற்ற டெல்டா மற்றும் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி இங்கெல்லாம் வந்து வானம் மேகமூட்டமும் லேசானது முதல் மிதமான மழை தான் சொல்ற தேதியில மழை வரும் நண்பர்களே. அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மிதமான மழையாக தான் பெய்ய போகுது. லேசான மழை, மிதமான மழையாக தான் பெய்ய போகுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டத்தில் அதி கனமழை வரும்னு சொன்னாலும் நம்பாதீங்க, புயல் வரும்னு சொன்னாலும் நம்பாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு மழை வரப்போறது லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும்தான். 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ள அதிகபட்சம் நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம சொன்ன தேதிகளில் மட்டுமே. இன்னைக்கே மழை வருமானா இன்னைக்கு கண்டிப்பா மழை இருக்காது. சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எந்த தேதியில நம்ம மழை அறிவிப்புகள் கொடுத்திருக்கோமோ அப்போ மட்டும் ஒரு லேசான மற்றும் மிதமான மழையாக வரும். அதனால தொடர்ந்து நீங்க வந்து தேவையற்ற வதந்திகளை நம்பி ஏமாற வேண்டாம். தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நம்ம வானிலை அறிக்கையை நீங்க கேளுங்க. தெளிவா நம்ம சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் எப்படிங்க மழை ரொம்ப தீவிரமா இருக்குமா, புயல் வருமா அப்படின்லாம் சில கமெண்ட் வந்தது. 19ஆம் தேதிக்கு அப்புறம் பனிப்பொழிவு தான். மோசமான பனிப்பொழிவு தமிழ்நாட்டில் இருக்க போகுது. 19 வரைக்கும் கூட சமாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் தான் ரொம்ப அதிக பனிப்பொழிவு. கடலோரத்திலும் டெல்டாவிலும் நமக்கு வந்து ரொம்ப தீவிரமாக ஆரம்பிக்கும். அதனால மழை மட்டுமே வரப்போகிறதுலாம் நினைக்காதீங்க. ஏதோ கொஞ்ச நேரங்கள் நமக்கு மழை வரலாம். ஒரு 4 நாட்கள் 3 நாட்கள் ஏதோ கொஞ்ச நேரம் மட்டும் நமக்கு மழை வந்துட்டு போகலாம். ஆனால் மீதமுள்ள நேரங்கள்லாம் பனிப்பொழிவாக தான் தொடர்ந்து அதிகாலை மற்றும் காலை நேரங்கள் சரியாக அதிகாலை 3 மணியிலிருந்து காலை 7 மணி வரைக்கும் பனிப்பொழிவினுடைய தீவிரமானது கண்டிப்பாக இருக்க தான் போகுது. குறிப்பாக உள் மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இங்கே வந்து உள் மாவட்டத்தில் மழையே கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோட்டில் மழையே கிடையாது அப்படிங்கிறது நம்ம உறுதிப்படுத்திடுறோம். இங்கே வந்து அதிகாலையில் பனிப்பொழிவு தான் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. அப்படியே மழை வந்தாலும் ஒரு சாரல் மழை போல தான் இருக்குமே தவிர வெள்ளப்பெருக்கு அதி கனமழை அளவுக்கு நமக்கு உள் மாவட்டத்தில் மழை கிடையாது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்திடுறோம். அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவினுடைய தீவிரம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நாமக்கல், சேலம், ஈரோடு, திருப்பூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்ட மக்களே வேலூர் மற்றும் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற இடங்களிலும் எல்லா இடங்களும் எந்த இடத்த சொல்றது எந்த இடத்த விடுறதுனே தெரியல. எல்லா இடங்களிலும் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதனால டிசம்பர் 19 வரைக்கும் தொடர்ந்து அறிவித்த மாவட்டங்களில் விட்டு விட்டு அவ்வப்போது மழை தொடர வாய்ப்பு இருக்கு. சில நேரங்களில் அதிகாலை பனிப்பொழிவு நமக்கு வந்து தீவிரமடையும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பனிப்பொழிவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ப்ராடக்ட் எல்லாமே வேணுங்கிற அளவுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 70%லேருந்து 90% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம். வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் பொருட்கள், அதுக்கப்புறம் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து எல்லாருக்குமே உங்களுக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய பொருட்களும் எல்லாமே உங்களுக்கு வந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு. நீங்க ப்ராடக்டோடைய இமேஜை நீங்க கிளிக் பண்ணாலும் சரி, இல்ல ஸ்டோர்ல போய் நீங்க வாங்கினாலும் சரி, ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல்லே நம்ம ஸ்டோருங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அப்படின்னா லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி மறக்காம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.